ஒரு நாள் கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் செய்த அற்புதங்கள் அநேகமா இருந்தது. அநேகருக்கு அவர் சுகம் தந்தார். அநேகரோட பாவங்களை நீக்கி அவர்களை கர்த்தருக்குள்ளாக அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே சகேவு என்ற ஒரு மனிதன், இவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்க்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பாவமான ஒரு மனிதன் தான். அவன் வட்டிக்கு காசு கொடுத்து வசூலிக்கிற மனிதன், ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அவன். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த கர்த்தரை பத்தி சொல்றாங்களே, இவர் யாரு, இவர் என்ன செய்யறாரு, நம்ம பார்த்தே ஆகணும், ஒரு வாட்டியாவது இவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்க தான் அவன் போனான். ஆனாலும் அவன் பாத்தீங்கன்னா ஒரு குள்ளமான மனிதனா இருந்தபடினால அந்த ஜன கூட்டத்துக்கு நடுவாக அவனை கர்த்தரை காண முடியவில்லை. அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, இப்பேற்பட்ட கர்த்தரை இவ்வளவு வல்லமையா நடத்துறாரு, அநேகரை சொஸ்தமாக்குறாரு, அநேகரோட நோயிலிருந்து விடுதலை தர்றாரு, அவரை கண்டால் பேய்கள்லாம் ஓடுது, அநேகரோட கஷ்டத்தை அவர் நீக்கிறாரு, இவர் எப்படியா நான் பார்த்தாகணும்னு சொல்லி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த சகேயு ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல ஏறி நின்றான். காட்டாத்தி மரத்து மேல ஏறி நின்று நான் கர்த்தரை எப்படியாவது பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டிருந்தான்னு பாத்தீங்கன்னா, அவன் வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். அந்த கிராமத்தின் வழியாக கர்த்தர் வரும்போது அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, சகேவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அந்த சகேவுக்கு மிகுந்த சந்தோஷம், ஒரே பெரிய ஆச்சரியம், என்னோட பேர் எப்படி கர்த்தருக்கு தெரியும், நான் தான் அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்படியே ஒரு வாட்டி அவரை மூஞ்ச பார்த்துடலாம் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அந்த கர்த்தருக்கு, அந்த இயேசுவுக்கு என்னோட பெயர் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் உள்ளத்துல. கர்த்தர் கூப்பிட்ட உடனே இறங்கி வந்து பண்ணான்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல இறங்கி வந்தான். கர்த்தர் இடத்துல இறங்கி வந்தோடனே இயேசு சொன்னார், நான் இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அவனை என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஏளனமாக பேசினாங்க. இவன் ஒரு பாவின்னு சொல்லிதான் அவனை என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே அவனை பிராண்ட் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சிந்தை அறிந்திருந்தார். அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாஞ்சை, நான் கர்த்தரை எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி. அதனால கர்த்தர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவனை கூப்பிட்டு, நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுல நான் பிரவேசிப்பேன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போனார். அவனோட வீட்டுக்குள்ள போன அடுத்த நிமிஷமா என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, வட்டி வசூலிக்கிற மனுஷனா இருந்தபடினால அவன் அநியாயமான ஏதாவது வசூலித்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் அதை 4 தனியா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவனோட பணத்தை எல்லாத்தையும் அவன் கொண்டு போய் என்ன பண்ணா, அங்க வெளியே இருந்த மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எந்த வீட்டுல வராரோ, கர்த்தர் எந்த உள்ளத்துல வராரோ அவங்க உள்ளத்துல சமாதானம் வரும். அவங்க உள்ளத்துல பாவங்கள் இருக்கிற பாவிகளா இருந்தாங்கன்னா அந்த பாவிகள் மனம் திரும்புவாங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாங்க உங்க இடத்துல சொல்ல வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பாவிகள் என்று சொல்லி அவர் துரத்தி விடுகிற தேவன் இல்லை, பாவிகளை மீட்க தான் கர்த்தர் வந்தார். இந்த வேளையில கூட கர்த்தரை பத்தி தெரியாம ஒரு வேளை நீங்க இருக்கலாம், இந்த யாரு இந்த கர்த்தரை பத்தி சொல்லி கொண்டிருக்காங்களே, யாரு அவரு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவத்துக்காக என்னோட பாவத்துக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு இருப்பேன்னு சொன்ன தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காக மரித்த தேவனை நம்முடைய எல்லாருக்காக ரட்சிப்பு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பாவம் செய்தனால கர்த்தர் இடத்திலிருந்து விலகி நின்றோம். அந்த பாவத்துக்கு பலியாக அவரே வந்து மரித்து தன்னுடைய ரத்தத்தினால நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் உங்களோட பேச இன்னைக்கு வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரோட அவர் பேச ஆர்வமா இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு நீங்க இடைப்படுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்கலாம். நீங்க ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக வந்தீங்க, என்னோட பாவத்தை எல்லாம் நீங்க ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீத்தீங்க என்பதை நான் உணர்கிறேன். இந்த வேலை ஆண்டவரேப்பா என்ன நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட பேச வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.